சரி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ஓகே. நாம வந்து ஒரு சிம்பிள் ப்ரோகிராம் பண்ண போறோம். அது என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஃப்ளேம்ஸ் கண்டுபிடிக்க போகுது. ஓகேவா? 2 பேத்தோட பேர் குடுத்தீங்கன்னா, அவங்க 2 பேத்துக்கும் இது வந்து ஃப்ளேம்ஸ் கண்டுபிடிக்க போகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல வந்து ஃப்ளேம்ஸ்ன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். அதாவது அரே ஆஃப் கேரக்டர்ஸ் விச் மீன்ஸ் டெஸ்டிங். நாம என்ன பண்ணோம்னா, ஃப்ளேம்ஸ்ன்னு இப்படி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணோம், ஆ சப்போஸ் 3 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 3 வந்ததுக்கப்புறம் 1, 2, 3 இத அடிச்சு விடணும். இது ஈஸி. நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். ஆனா அதுக்கப்புறம் 1, 2, 3ன்னதுக்கு அப்புறம் இத அடிச்சு விட்டு மறுபடியும் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங்கான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஈஸியா இருக்கணும், குயிக்கா இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு டைம் இல்லாதனால, இப்ப வந்து இது இப்படியே எழுதிட்டே போயிடணும். இப்படியே போயிடுறோம். இப்ப நாம என்ன பண்ணுவோம்னா, 1, 2, 3 இத அடிச்சு விடுறோமா, எல்லா ஏவையும் அடிச்சு விட்டுருவோம். ஓகேவா? ஏங்கிறதையும் ரிமூவ் பண்ணிருவோம். அப்படியே அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த மாரி. அடுத்தது 1, 2, 3ன்னோனே இத போடுறோமா, எல்லா 3யும் ரிமூவ் பண்ணிருவோம். இப்ப 1, 2, 3ன்னோனே எம்மா, இதுக்கப்புறம் வர எம் எல்லாம் ரிமூவ் பண்ணிருவோம். இப்ப மட்டும் தானே பேலன்ஸ் இருக்கு. ஸோ, நமக்கு உள்ள வந்து ஒரு லெட்டர தவிர வேற எந்த லெட்டருமே பேலன்ஸ் இல்லைன்னா, நாம என்ன பண்ணிடுவோம்னா, அதாவது இந்த லெட்டர் இதுக்கு அடுத்த லெட்டர் 2ம் சேமா இருந்துச்சுன்னா, அது தவிர வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம ப்ரோகிராம் நிறுத்தி அந்த லெட்டர் டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். இதுதான் வந்துருக்கு நெட்டு. ஓகேவா? பேசிக் ஐடியா புரிஞ்சிருச்சா நம்ம என்ன பண்ண போறோம்ன்ட்டு? அகைன் நீங்க வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ரீசன், த வே ஐ அப்ரோச் திஸ் ப்ராப்ளம் நீங்க பார்க்கணும். ஒரு ஃபன்னான விஷயத்த எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராப்ளமா பார்த்து, அத பிரேக் டவுன் பண்ணி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அத எப்படி சால்வ் பண்றோம்ன்ட்டு. ரெடி? ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பிரச்சனைன்னா, நாம வந்து 2 பேர்த்தோட பேர வாங்கணும். கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து நேம் 1 முதல்ல இன்புட்டா வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்சன். N2க்குள்ள நான் பாய், கேர்ள்னு வாங்கிக்கலாமா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ N1லயும், N2லயும் காமனா இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் ரிமூவ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து N1க்குள்ள டிராவர்ஸ் பண்ணுவோம். ஒவ்வொண்ணா எடுத்துட்டு போவோம். அதுக்குள்ள ஏதோ ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா, அது N2ல இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அத ரிமூவ் பண்ணிருவோம். இவ்வளவு தானே பண்ணணும். இதுக்கு ஒரு ப்ரோகிராம் எழுதலாமா? எவ்வளோ யோசிக்கிற மாரி இருக்கு பார்த்தீங்களா? அண்ட் இந்த மாரி ப்ரோகிராம்ஸ் நீங்க பார்க்க தான் உங்களுக்கும் உங்க மேலயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓ! நம்ம ப்ரோகிராம் இப்படியெல்லாம் கூட பண்ணலாம். இந்த மாரிலாம் வி கேன் ஹேவ் ஃபன் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு N1க்குள்ள இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் மேலயும் டிராவர்ஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா, i = 0ன்னு வச்சுக்கிறேன். வைல் i லெஸ் தேன் N1 டாட் கவுண்ட்னாவே அது அதான் வரும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். இப்ப வந்து நான் வந்து i++ பண்ணிக்கணும். ஸோ அத மறந்துட வேணாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆ நான் வந்து இஃப் இல்ல அந்த N1 ஆஃப் ஐய வந்து N1 ஆஃப் ஐல ஏதோ ஒரு பேர் இருக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு ரேண்டம் நேம் எடுத்துக்கோ, ஒபாமான்னு எடுத்துக்கோ. ஓ வருதா? இந்த ஓ வந்து நாம வந்து N2ல இருக்கிற ஃபுல்லா எல்லா லெட்டர்ஸ்க்கும் செக் பண்ணி பார்க்கணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இதுக்குள்ள நம்ம வந்து இன்னொரு லூப் ரன் பண்ணணும். j = 0 வைல் j லெஸ் தேன் என்ன குடுக்கணும்? N2 டாட் கவுண்ட். ஸோ இப்ப N2க்குள்ள இருக்கிற ஒவ்வொன்னும் அதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணும். இஃப் N1 ஆஃப் I ஈக்குவல்ஸ் N2 ஆஃப் J. புரியுதா? அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஓ எடுத்துக்கும். ஒபாமாவையும் நம்ம யாரையும் கம்பேர் பண்ணலாம்? ஒபாமாவையும் ஒபாமா ஒய்ஃப் பேர் மிஷன். ஒபாமா ஒய்ஃப் பேர் மிஷன். நம்ம அதோடய நிறுத்திப்போம். டீசெண்டாவே போய்க்குவோம். ஒபாமாவோட ஓ எடுத்து ஃபர்ஸ்ட் எம்மோட வைக்கிறோம். ஆஃப் ஐனா அந்த ஓடியே தான் இருக்கும். ஓகேவா? பட் ஜே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா J++ நம்ம இங்கேயே கொடுத்துருவோம். கரெக்டா? இதுக்குள்ள ஒரு லைன் எழுதிட்டு சம் லைன் எழுதிட்டு அது கீழே நம்ம J++ = 1 கொடுத்துருவோம். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஐ அப்படியே தான் இருக்கும். அதே ஓடியே தான் இருக்கும். ஸோ ஓ வந்து எம் கூட, ஐ கூட, சி கூட, ஹெச் கூட எல்லாத்து கூடயும் மேட்ச் ஆகிக்கிட்டே போகும்.
சப்போஸ் ஒன்னோட மேட்ச் ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணணும்னா அதை ரிமூவ் பண்ணணும். அந்த இடத்துல இருந்து அதை வந்து நம்ம எம்டி பண்ணணும். அந்த ஒரு கேரக்டரை மட்டும் நம்ம எப்படி ரிமூவ் பண்றது? ஆக்சுவலி தெர் இஸ் அ ஃபன் வே. ஆனா அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரணும். இந்த மாதிரி வச்சு அது வேண்டாமேன்னு பாக்குறாங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் குழப்பி விடும். ஓகே, ஐ ஜஸ்ட் மேக் இட் சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்துக்கோங்க, பேசாதீங்க. MICHE இருக்கு. இந்த சிங்கிறது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுன்னா இந்த சியை ரிமூவ் பண்ணிட்டு இதை இங்கே கொண்டு வரணும், இதை இங்கே கொண்டு வரணும். புரிஞ்சுதா? இவ்வளோதான் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ பைத்தான்ல ஒரு ஷார்ட் ஹேண்ட் டெக்னிக் இது இருக்கு, இல்லை வேற லாங்குவேஜஸ் இல்லை. இப்போ வந்து N2 of 3 நம்ம போட்டோம்னா என்ன வரும்? இல்லை N2 of 2 போட்டோம்னா என்ன வரும்? இது வரும். கரெக்டா? N2 of 2 கோலன்னு போட்டோம்னா இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ நம்ம அப்போ N2 of Jன்னு போட்டால் என்ன வந்துடும்? J கோலன்னு போட்டால் இது எல்லாமே வந்துடும். எது மேட்ச் ஆச்சோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துடும். கரெக்டா? அதுவே நம்ம J+1 கோலன் போட்டோம்னா அப்ப இதை விட்டுட்டு இது எல்லாமே வந்துடும். கரெக்டா? இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை ஒரு போர்ஷனா வச்சுக்கணும், இதை ஒரு போர்ஷனா வச்சுக்கணும். இந்த போர்ஷன் நம்ம எப்படி எடுக்கிறது? J வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கணும். கரெக்டா? அப்போ இல்ல J-1 தேவையில்லை, J வரைக்கும் எடுத்தாலும் லாஸ்ட் நம்பர் விட்டுரும் எப்பயுமே. பைத்தான் இஸ் வெரி குட் அட் டூயிங் தட். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போதைக்கு இது இப்படியே வச்சுக்குவோம். நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா இங்க வந்து CL மட்டும் இதை பண்ணி காமிக்கிறேன். CL ராகுல்னு போட்டு ராகுல் ஆஃப் 2 நான் கொடுக்குறேன். அப்ப 0 1 2 G வரணும். கரெக்டா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா இதுல வேற ஏதாவது பேர் கொடுக்குமே, எரர் வேற வருது. லெஸ் தேன் N1 டாட் கவுண்டா. ஓகே, பாத்தீங்களா? G மட்டும்தான் வந்திருக்கீங்க. நான் ஆக்சுவலி ஒயில் லூப்குள்ள போட்டேன், இத்தனை தடவை G பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, தெரிஞ்சிருச்சா? இங்க G பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அதுவே நான் 2 கோலன் வைக்கிறேன். இப்ப பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ GHUL ஃபுல்லா வந்துருச்சு, தெரியுதா? இப்போ அதுவே நான் வந்து கோலன் 2 வைக்கிறேன். அப்ப என்ன வரணும்? RAG வரணுமா? ஆனா RA மட்டும்தான் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். RA மட்டும்தான் வருது, தெரியுதா? இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? அப்ப நான் என்ன பண்றேன்னா இதை ஒரு போர்ஷனை எடுத்துக்கிறேன், பிளஸ் பண்ணிட்டு அதையே நான் எப்படி எடுக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி வந்த வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த கோலனை நான் முன்னாடி போட்டணும். J மட்டுமே கொடுத்துட்டு நான் வந்து Jக்கு முன்னாடி அந்த கோலன் கொடுத்துடணும். புரியுதா? கோலன் Jன்னு கொடுத்துட்டுனா இப்போ இங்க என்ன வந்துடும்? இந்த 2 வந்துடும். இதை நம்ம விட்டுறோம், ஏன்னா J+1 இருந்து ஆரம்பிக்கிறோம். இதை விட்டுட்டு +1 இருந்து ஆரம்பிச்சு அதை 2 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகும்? இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருமா? இதை நம்ம இப்போ N2க்குள்ளேயே சேவ் பண்ணிக்கணும். புரியுதா? இதை எழுதுறதுக்கு C++ நீங்க ஒரு 50 லைன் கோட் எழுதணும். இது எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? புரியுதுல இது என்னன்ட்டு? இந்த லைன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? சோ ஒரு இதை மேட்ச் ஆயிடுச்சா அது ரிமூவ் ஆயிரும். ஆனா ஃப்ளேம்ஸ் லாஜிக் படி அது N1லயும் ரிமூவ் ஆகணும். கரெக்டா? N1ல இருந்தும் நீங்க அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்ப அங்கதான் தலைவலி வருது. சோ நம்ம இதை என்ன பண்ணுவோம், இதை அப்படியே N1க்கும் பண்ணிக்குவோம். ஆனா N1க்கு நம்ம ஐயோட வேல்யூக்கு பண்ணணும். இவ்வளவுதான், முடிஞ்சுதா? ஆனா இப்ப என்னன்னா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நாம மறுபடியும் செக் பண்ண கண்டினியூ பண்ணுவோமா? மாட்டோம். கரெக்டா? ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமும் நம்ம ஏன் கண்டினியூ பண்ணோம்? அதான் அதையும் அடிச்சு விட்டாச்சு. இப்ப அடுத்த லெட்டர் போயிடுவோம். கரெக்டா? ஃபிளேம்ஸ் நம்ம அதானே பண்ணுவோம். இப்போ ஒபாமா மிஷல் ரெண்டையுமே எழுதுறோம். OBA மேட்ச் ஆயிடுச்சு, மிஷலுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஏ மேட்ச் ஆனே இது அடிச்சு விட்டு நம்ம ஒபாமாக்கு அப்புறம் OBAக்கு அப்புறம் எம்முக்கு போயிடுவோம். கரெக்டா? நம்ம மறுபடியும் அந்த ஏவை அடுத்தடுத்து செக் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அடிச்சு விட்டோடனே அடுத்து போயிடும் தானே? கரெக்ட் தானே நான் சொல்றது? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கண்டினியூன்னு ஒன்று கொடுக்கணும். இந்த இதுல கண்டினியூ இல்லை போல, கண்டினியூ. இந்த கண்டினியூ என்ன பண்ணும்னா இது ரீச் ஆனோம்னே நேரா ஒயில் லூப்பை அடுத்து இதுக்கு எடுத்துட்டு போய்க்கும். இந்த ஒயில் லூப்பை பிரேக் பண்ணிடும். சாரி,
இது வந்து பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் என்ன பண்ணும்னா, லூப் எந்த நிலைமையில இருந்தா லூப் விட்டு வெளில வந்துரும். இந்த இம்மீடியட் வைல் லூப் இருக்குல்ல, இந்த வைல் லூப் இருக்குல்ல, இந்த வைல் இந்த இந்த ஒரு வைல் லூப் இருக்கு இல்லையா, இந்த வைல் லூப் விட்டு வெளில வந்துரும். இந்த கண்டிஷன் ரீச் ஆனோடனே, மேட்ச் ஆனோடனே ரெண்டையும் அடிச்சு விட்டு இது பண்ணியாச்சுல்ல. இப்போ வைல் லூப் விட்டு வெளில வந்து திரும்ப இந்த வைல் லூப்ல இருந்து ஆரம்பிக்கும். ஐ பிளஸ் பிளஸ் ஆகி அடுத்த லெட்டருக்கு போயிட்டு ஆரம்பிக்கும். புரியுதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இந்த இந்த கோர்ஸ் இந்த இந்த இது மறுபடியும் ரன் ஆகாது. இது ரீச் ஆயிடுச்சுன்னா, இந்த பிரேக் ரீச் ஆனோடனே இதை விட்டு வெளில வந்துடும். அப்போ ஐ பிளஸ் பிளஸ் ஆகிட்டு மறுபடியும் இங்க இருந்து ஆரம்பிச்சிடும். அடுத்த லெட்டருக்கு போய் கண்டினியூ பண்ணியாச்சு. இந்த பிரேக் எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. ஓகேவா? புரியுதா என்னன்ட்டு? இப்போ இதை நம்ம பண்ணி முடிக்கிறப்ப நமக்கு எல்லா வேலையும் முடிச்சிருமோ? ஓகே, நம்ம எதுக்கோ இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை விட்டு வெளில வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா CLN1 அண்ட் CLN2 பண்ணலாம். சாரி. ஓகே, இப்போ நம்ம 2 பேரை கொடுத்தோம்னா நம்ம செக் பண்ணிடலாம் இது ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒபாமா கொடுத்துட்றேன். அடுத்தது மிஷல் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு பாருங்க, ஒபாமால எம் போயிடுச்சு, மிஷல்ல எம் போயிடுச்சு. கரெக்டா? பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கா? இப்போ அதுவே வேற ஏதாவது பேர் கொடுத்து பார்ப்போம். அலிபாபான்னு கொடுப்போம். அப்புறம் தீவ்ஸ்ன்னு கொடுப்போம். அலிபாபாவும் 40. ஓகே, ஸோ அலிபாபால ஏஎல் ஐ போயிடுச்சு, தீவ்ஸ்ல ஐ போயிடுச்சு. நாம இன்னும் 2 லெட்டர் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுப்போம். 2 லெட்டர் மேட்ச் ஆகிற மாதிரி 2 பேர் வேணுமே. சாம்சங் ஆப்பிள் வராதா? வராது. ஆப்பிள் கூகுள் வராது. 2 பேர் இது கிடைக்காதா? கூகுள் யாஹூ. கூகுள் யாஹூ. GOGLE YAHO ஒன்னு போல பாருங்க. எதனால போகல? சரி, இப்ப N1ல ஒரு லெட்டர் இருக்கு, அதே லெட்டர் N2ல 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? இல்ல போயிருக்கணும். இப்போ வந்து GGLE தான் நமக்கு வந்திருக்கணும். கரெக்டா? GGLE YA தான் வந்திருக்கணும். சோ ஏன் இது ஆகல? இல்ல இல்ல, இது முடிஞ்சிட்டு அடுத்ததுக்கு போயிருக்கும். அடுத்த லெட்டர் எடுத்தோடனே ஓதான் அது திரும்ப செக் ஆகாம வந்திருக்கணுமே. இல்ல, திரும்ப J = 0 ஆயிருமே. அதான் ஆயிட்டு I + = 1 ஆயிருது. இப்ப நமக்கு கூகுள்ல எந்த ஓ போயிருக்குன்னு தெரியணும். முதல் ஓவா ரெண்டாவது ஓவா? ஓகே ஓகே, டோவரி நம்ம இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க எதுக்கு என்ன ஃபைன் சும்மா விட்டு வச்சிருக்கோம். இப்ப N1க்குள்ள கூகுள் இருக்கு, N2க்குள்ள யாஹூ இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து G எடுக்கும். ஓகேவா? இது வந்து ரன் ஆகிறப்ப வந்து J = 0 இருந்து ஆரம்பிக்குது. YAHO வரைக்கும் போகும். ஓக்கு வந்தோடனே மேட்ச் ஆகும். அப்ப இது என்ன பண்ணும்? கூகுள்ல G ஃபர்ஸ்ட் யாஹூல வந்து YAHOக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கும். ஸோ ஒரு ஓ தான் கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி ஓக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்திடும். YAHO வந்துருச்சு. அதே மாதிரி கூகுளுக்கும் எடுத்து சேர்த்தோம். GOGLE வந்துருச்சு. ஐ பிளஸ் ஆகுது. நமக்கு ஐ வந்து மறுபடியும் பிளஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து எடுத்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நீங்க வந்து கூகுள்ல GOOGLE இருக்கா, நீங்க ஒரு ஓவர் ரிமூவ் பண்ணீங்கன்னா அப்ப இது முன்னாடி வந்துருச்சு. இங்க முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க திரும்ப இங்க இருந்து தானே செக் பண்ணும். நீங்க தாண்டி போயிடுறீங்கல்ல. சோ அப்ப என்ன பண்ணோம்னா நமக்கு இங்க பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி I - = 1 கொடுத்துடணும். அப்ப I மைனஸ் ஆகும், திரும்ப இங்க வந்தா I பிளஸ் ஆகும், ரெண்டும் மேட்ச் ஆயிக்கும். புரியுதா? இப்ப ட்ரை பண்ணுவோமா? கூகுள் யாஹூ வந்துருச்சா? இப்ப மறுபடியும் இதுவே வேற நேம்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். ஒபாமா வந்துருச்சா? பர்ஃபெக்டா? ஸோ இப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டா போலாம். ஓகே, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஆனா இதை நம்ம இன்னும் ஒன்னே செக் பண்ணிக்குவோம். GOOGLக்கு பதிலா GOGOLEன்னு போடுவோம். லெட்டர் ஸ்பேஸ் விட்டு வந்தா கரெக்டா வருதான்ட்டு. YAOHOன்னு போடுவோம். கரெக்டா வந்துருச்சு.
சூப்பர். அப்போ நம்ம என்ன குடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். கரெக்ட்டா? இப்ப நாம என்ன பண்ணணும்னா, இதோட சைஸையும், இதோட சைஸையும் ஆட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? ஸோ, இப்ப நாம என்ன பண்ணுவோம்னா, L ஈக்குவல் டூ லென் ஆஃப் N1 பிளஸ் லென் ஆஃப் N2. ஓகே. ஆ இப்போ இத வந்து நம்ம ஃப்ளேம்ஸ் மேல ரன் பண்ணணும். இப்ப இந்த வைல்குள்ள என்ன கண்டிஷன் குடுக்கணும்? நமக்கு எப்ப இந்த வைல் விட்டு வெளியில வரணும்னா, இந்த லெட்டரும் அதுக்கு அடுத்த லெட்டரும் சேமா இருந்தா. கரெக்ட்டா? அப்போ நம்மளோட ஃப்ளேம்ஸ் ஆஃப் M ஈக்குவல்ஸ் ஃப்ளேம்ஸ் ஆஃப் M பிளஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆ, இந்த எழுத்தும் இதுக்கு அடுத்த லெட்டரும் சேமா இருக்கு. விச் மீன்ஸ் எல்லா கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாம் தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படி இருந்தா வெளில வந்துடணும். ஸோ விச் மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு வரைக்கும் தான் லூப் ரன் ஆகணும். புரியுதா? புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலையா உனக்கு? அதாவது இப்ப ஃப்ளேம்ஸ் இருக்கா? நாம என்ன பண்றோம்? எல் மேட்ச் ஆயிடுச்சா அடுத்து எல்லா எல்லையும் அடிச்சு விட்டுறோம். கரெக்டா? எம் மேட்ச் ஆயிடுச்சா அடுத்து எல்லா எம்மையும் அடிச்சு விட்டுறோம். இப்படி எல்லாம் அடிச்சு விட்டா கடைசியில் ஈ மட்டும் இருக்குமா? அப்ப வெறும் ஈ தான் இருக்குமா? அப்போ இந்த லெட்டரும் ஃப்ளேம்ஸ்குள்ள இருக்க அடுத்த லெட்டரும் ரெண்டும் ஈயா தான் இருக்குமா? அப்படி இருந்தா நிறுத்திடணும். கரெக்டா? அதுக்கப்புறம் அடிச்சு விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஈ தான் ஆன்சர். இது புரியுது இல்ல? சோ இந்த லூப் எவ்வளவு நேரம் ரன் ஆகணும்னா, ஃப்ளேம்ஸ் ஆஃப் எம்மும் ஃப்ளேம்ஸ் ஆஃப் எம் பிளஸ் 1 சேமா இல்லாத வரைக்கும் தான் ரன் ஆகணும். புரியுதா? எஃப்என் இப்போ வந்து இயு எஃப்எல்ஏ எம்இஎஸ் தானே. ஈக்கு அப்புறம் எஸ் இருக்கா? இஎஸ்ன்றது அது ரன் ஆகணும். எஸ் அடிச்சு விடுற வரைக்கும் ரன் ஆகணும். பட் அடிச்சு விட்டுட்டா முடிஞ்சிருச்சு அதோட. புரியுதா? அப்ப இதான் இருக்கும். புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதுக்குள்ள வரும். இதுல நாம என்ன பண்ணணும்னா அடிச்சு விடணும். அதுக்கு தான் நம்ம ஆர்ஏஐயே யூஸ் பண்ண போறோம். இங்க கிரியேட் பண்ண ஆர்ஏஐ அதை அடிச்சு விட்டுருமா? ஸோ அதை இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது ஃப்ளேம்ஸ் ஈக்குவல் டு இல்ல நாம ஃபர்ஸ்ட் 3 இதை தாண்டி போகணும். கரெக்டா? அப்போ நாம எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? எஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். எம் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எம்மை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அப்போ எம்மை வந்து -1 கொடுத்துடலாம். இங்க வந்து எம் பிளஸ் 1 கொடுத்துடலாம். எம் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு டைம் லூப் போனோடனே நெக்ஸ்ட் லெட்டருக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நாம வந்து எவ்ரி தேர்ட் இதுக்கு அதை அடிச்சு விடணும். கரெக்டா? அப்போ இஃப் எம் mod 3 ஈக்குவல் டு 0 எங்க கொண்டாந்து இறக்குறோம் பாத்தீங்களா? மாட் ஆப்பரேட்டர். புரியுதா உங்களுக்கு? எவ்ரி தேர்ட் நான் அடிச்சு விடணும். ஸோ 1 2 3 அடிச்சு விடு. 1 2 3 அடிச்சு விடு. புரியுதா? அப்ப எவ்ரி தேர்ட் ஆஃப் எம் நான் அடிச்சு விடணும். எம் mod 3 போடக்கூடாது. எம் mod எல். எல் என்னவோ அதுல தான் நான் அடிச்சு விடணும். ஆனா இதுல எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப என்னன்னா ஜீரோ mod என்ன போட்டாலும் 0 தான். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுன்னா ஃப்ளேம்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ஃப்ளேம்ஸ் போனா தானே பிரச்சனை. நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த இடத்துல ஃப்ளேம்ஸ் இது இத்தனைக்கு என்ன நான் இதுக்கு முன்னாடி பண்ணி எனக்கு ஒன்றும் மனப்பாடமாவெல்லாம் இல்லை. இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொன்றும் நான் இப்போ யோசிச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் ஃப்ளேம்ஸ் ஈக்குவல் டு ஒரு அண்டர்ஸ்கோரை போட்டுட்டு பிளஸ் ஃப்ளேம்ஸ் போடுறேன். ஸோ இப்போ ஃப்ளேம்ஸ்ல என்ன இருக்கும்? அண்டர்ஸ்கோர் ஃப்ளேம்ஸ் இருக்குமா? அப்போ நான் 1ல இருந்து ஆரம்பிச்சேனா போதுமா? புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஃப்ளேம்ஸ் இங்க 0 பண்ணிடலாம். அப்ப 1 ஆயிடுச்சுன்னா 1 mod எதுவுமே 0 ஆகாது. அப்ப அது எதுவும் ரேண்டமா அடிச்சு விட்டுட்டு இருக்காது. இஃப் எம் mod எல் ஈக்குவல் டு 0னா நான் என்ன பண்ணணும்? நான் ஆர்ஏஐ பண்ணணும். எதை? ஃப்ளேம்ஸ. ஃப்ளேம்ஸ்ல இருந்து நான் எதை ரிமூவ் பண்ணணும்? இந்த கேரக்டர் ரிமூவ் பண்ணணும். அதாவது ஃப்ளேம்ஸ் ஆஃப் எம் ரிமூவ் பண்ணணும். ஃப்ளேம்ஸ் ஆஃப் எம் தான் அந்த எழுத்து, ரிமூவ் பண்ண வேண்டிய எழுத்து. அத வந்து இல்ல ஃப்ளேம்ஸ் ஆஃப் எம் இண்டெக்ஸ் ஏதோ கொடுத்துருக்கேன். எதுக்கு? அதாவது எந்த இடத்துக்கு அப்புறம் இருந்து ரிமூவ் பண்ணும்? எம்முக்கு அப்புறம் மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். கரெக்டா? ஸோ எம் இதை ரிமூவ் பண்ணி இதை என்ன பண்ணும்? ஃப்ளேம்ஸ்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சிஎல் பண்ணோம்னா தெரிஞ்சிடும்.
ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? ஒபாமா MICHELLE ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்திருக்குது. செக் பண்ணி பார்ப்போமா? சரி, இது நம்ம கரெக்டுன்னு தெரியும். இது ரெண்டும் கரெக்டாக தான் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 என்ன ஒரு போட்டு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் வருமா? எப்படி தெரியும் உங்களுக்கு? மனப்பாடமாவே தெரியுமா? சரி, ஆப்பிள் கூகுளுக்கு போட்டு பார்ப்போமா? அதே எஃப் தான் வருது. ஆப்பிள் கூகுளுக்கு எஃப் தானா? ஒருவேளை என்ன கொடுத்தாலும் எஃப் தான் வருமோ? ஆமா, என்ன கொடுத்தாலும் எஃப் தான் வருது. நம்ம CL ஃபிளேம்ஸ் மட்டும் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஒபாமா இங்க பாருங்க. ரைட். ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் தான் அடிச்சுட ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுதா? நம்ம இதுக்கப்புறம் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்படின்னா மிஷலும் ஒபாமாவும் கொடுத்தா மேரேஜ் வருதா? ஆக்சுவலா மேரேஜ் தான் நடந்திருக்குது. ஆனா வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே எனிவே இது என்னன்னா, நம்ம ப்ரோக்ராம் வந்து இப்படி கேவலமா இருக்கக்கூடாது. அது வந்து ப்ராப்பர் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஃப்ளேம் எல் இப்படியெல்லாம் போகக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ லாஸ்ட் லெட்டர் எடுத்தோம்னா கரெக்டா வந்துடும்ல. ஸோ இஃப் ஃப்ளேம்ஸ் ஆஃப் லென் ஆஃப் ஃப்ளேம்ஸ், புரியுதா நான் என்ன பண்றேன்ட்டு? -1, அதாவது லவ் தான் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நான் இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 நினச்சிக்கோங்க. 20 ஓகேவா? ஸோ நான் வந்து 20 கொடுத்தா எனக்கு எல் கிடைச்சிருமா? அப்போ நான் 20ங்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் 20 ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? இங்கே 20 வரணும். நான் அதுக்கு பதிலாக இப்படி ஒன்று பெருசாக கொடுத்துருக்கேன். எனக்கு லென் ஆஃப் ஃப்ளேம்ஸ் எவ்வளோ கொடுக்கும்? இங்கே 1ல இருந்து என்ன ஆரம்பிச்சு எவ்வளோன்னு கொடுக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 21 கொடுக்கும். கரெக்டா? 21 - 1 எனக்கு 20 கிடைச்சிருமா? 20 எனக்கு இந்த எல் வந்துருமா? புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஸோ அப்படி இருந்தா இது இஃப்குள்ள போட வேணா, இது ஒரு வேரியபிள்குள்ள வச்சுக்குவோம். எந்த வேரியபிள்? யாரோ ஒருத்தர் பேர் எனக்கு சபினாஷ்குள்ள இதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சபினாஷ்ல வந்து நமக்கு சின்னது பண்ணிக்கிறோம். சபினாஷ் எஸ் மட்டும் எடுத்துக்குவோம். இஃப் இதை கவனிச்சுக்கோங்க, என்ன பண்றேன்னு பாருங்க, செமையா இருக்கும். எஸ் ஈக்குவல்ஸ் எஃப்னா என்ன? சிஎல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதுல எல்எஃப்னு போடலாம்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ் ஈக்குவல் டு எல்னா லவ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிஎல் எடுத்துடலாம். இது கரெக்டாக தானே வருது. ஸோ இந்த 2 சிஎலையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ் நான்கும் ஹெர்மைனிக்கும் போடுவோம். ஹாரிக்கும் ஜின்னிக்கும் போடுவோம். ஒருவேளை எல்லாத்துக்கும் இருந்தது. சோட்டா பீம் को இது ஒரு அவுட்புட் ட்ரேசிங். இதுக்கு ஸ்டாப் பண்ணுங்க, தனியாவே பண்ணிடலாம் அதை.